Hi Basangla, good evening. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? I hope my audio and video is clear. Correct? Good evening everyone. So டக்குன்னு இந்த செஷன்ல நம்ம வீக் குவிஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஜஸ்ட் ஒரு குவிக்கா வீக் குவிஸ் மட்டும் பார்த்தறலாம். And ஒரு 60 questions ஓட வந்திருக்கேன். இந்த 60 questions பார்த்துட்டோம் அப்படினா அவ்வளவுதான். டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிடலாம். சரியா? ஓகே. ஆரம்பிக்கலாமா இப்போ? Yes. Shall we start? And start பண்ணனும் அப்படினா நீங்க என்ன பண்ணனும்? கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இப்ப மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதே கமெண்ட் செக்ஷன்ல மேல உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். குவிஸோட லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மேபி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல குவிஸ் விளையாடுறீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். இல்ல ஏற்கனவே நீங்க விளையாடிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா குவிஸுக்குள்ளேயே ஜாயின் பண்ணிக்கலாம் டைரக்டா. சரியா? ஸோ ஏற்கனவே 24 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அந்த லிங்கை டச் பண்ணி குவிஸை ஜாயின் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். எஸ் வனஜா, இனிமேல் நான் எதுவுமே அந்த குரூப்பில் சென்ட் பண்ண மாட்டேன் வனஜா. உங்களுக்கு சென்ட் பண்ணால் நீங்கள் மட்டும் அதை வச்சுக்கோங்க. சரியா? வேற யாருக்கும் நான் அதை சென்ட் பண்ணது தெரியாது. இப்போ நெக்ஸ்ட் டைம் இருந்து நான் எதுவுமே வந்து பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரவே மாட்டேன். நீங்களே வச்சுக்கோங்க. சரியா? I'll have all the documents by myself and நான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். 3 நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு விஷயம் பண்ணால் அதை வந்து பப்ளிக்காக இங்கே சொல்லி காட்டுறேன். அப்போ நான் இனிமேல் உங்களுக்கு பண்ணாமல் விடுறது தான் நல்லது. சரி, ஸோ லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன்டா. லிங்க் ஒர்க் ஆகுது. ஏன்னா அதே லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சரியா? 11th physicsக்கு கிளாஸ் கிடையாது. பிகாஸ் யாழ் சருக்கு he is not feeling well now. அதனால கிளாஸ் எடுக்க முடியாதுடா. குவிஸுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். எங்கேயும் வராது, பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதே லிங்கை தான் நானும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ஒர்க் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கும் அது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை உங்களோட இமெயில் ஐடியை மாற்றி பாருங்கள். ஸோ இமெயில் ஐடி மஸ்ட் பி த ப்ராப்ளம் தேர். அப்போ இமெயில் ஐடியை மாற்றி பாருங்கள். சரியா? ஓகே, 60 questions இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். ஓகே, வித்தின் ஒரு 40 minutes நம்ம முடிச்சிடலாம். ஓகேடா. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாமா? என்னடா 60 பேர் கூட இன்னும் டச் ஆகலை. லைவ்ல ஆல்மோஸ்ட் 95 people ஆர் தேர். ஆனால் இங்கே ஜஸ்ட் 56. எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணாதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா ஒரு 10 பேர் இல்லை 20 பேருக்குள்ள விளையாடுறது நல்லாவே இருக்காதுடா. எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நான் குவிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கன்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களால் குவிஸ் வந்து விளையாட முடியாது. ஸோ அதனால இப்போவே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ ஜாயின் நவ் இட் செல்ஃப். இப்போவே ஒரு 2 minutes or 3 minutes நான் தரேன். இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, யாரெல்லாம் ஏற்கனவே ஜாயின் பண்ணி ரெடியாக இருக்கீங்க? ரெடி அப்படிங்கிறத மெசேஜ் போடுங்க. ரெடியாக இருக்க பசங்க ரெடி அப்படிங்கிறத மெசேஜ் போடுங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சரிடா. ஸோ வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஷின். மொத்தமாக 60 question இருக்குது. அதில் முதல் கொஷின் இப்போ பார்க்க போகிறோம். விச் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் ஒன்லி ஒன் பேரண்ட்? Which method of reproduction involves only one parent? ஒரே ஒரு parent தான் இருக்காங்க அப்படின்னா அது என்ன ரீப்ரொடக்ஷன்ல நம்ம பார்க்க முடியும்? ஆப்ஷன்ஸ் ஆர் fertilization, asexual reproduction, cross breeding, sexual reproduction. எது கரெக்டாக இருக்கும்? Which method of reproduction involves only one parent? என்னடா வரும்? வெரி குட், சூப்பர். நிறைய பேர் தெளிவாக இருக்கீங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். இப்போ லீடர் போர்டில் ஒரு 10 பேர் வரும். அந்த 10 பேர் எதை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்களா, அண்ட் அந்த கரெக்டான ஆன்சரை ரொம்ப கம்மியான டைமில் கொடுக்குறீங்களா. ரொம்ப யோசிக்க டைம் எடுத்துக்க கூடாது.
ரொம்ப டைம் எடுத்தீங்கன்னா கம்மியான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதுக்கு நடுவில் வேற எவனாவது சீக்கிரமாக ஆன்சர் பண்ணி அவன் பாயிண்ட்டை வாங்கிட்டு போயிடுவான். சரியா? கரெக்டான ஆன்சரை கொடுக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியான டைம்லேயே டக்குன்னு கொடுத்துடணும். ஸோ யூசுப் முகமது ஃபர்ஸ்ட் பிளேஸ், கௌஷிகா செகண்ட் பிளேஸ் அண்ட் ஸ்வேதா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. பிரிஜித், பாரதி, மதுமிதா, கமலி, நரேன், திஷிதா அண்ட் கார்த்திகா 10th பிளேசஸ்குள்ளே இருக்காங்க. ஓகே, அடுத்து போகலாமா? What is the role of Sertoli cells in the testis? What is the role of Sertoli cells in the testis? Sertoli cells oda வேலை என்ன? Form spermatids, transport hormones, provides nourishment to the sperm, secretes testosterone. Sertoli cells oda வேலை என்ன? பசங்களாம் இன்னும் யாரெல்லாம் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். இப்போ இதோட கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸ்பாம்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குறது, நரிஷ்மெண்ட். அப்படின்னா அது உயிரோடு இருக்கணும்னா அதுக்கும் புவா வேணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்பாம்ஸ்க்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் செர்டோலி செல்ஸோட வேலை. அடுத்த கொஸ்டின் போகலாமா? Which part of a flower develops into a fruit? ஒரு ஃப்ளவரில் எந்த பகுதி பழமாக மாறப்போகுது, ஃப்ரூட்டாக மாறப்போகுது, அதுதான் கேள்வி. ஸோ விச் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர் டெவலப்ஸ் இன்டு அ ஃப்ரூட்? ஓவரி, ஃபிலமெண்ட், ஸ்டைல், ஆந்தர். இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வரோம் இந்த கான்செப்டை இல்லையா? 12th வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனே பேசிக்ஸே வந்து தெரியலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஃப்ளவரோட எந்த பார்ட்டு ஃப்ரூட்டாக மாறப்போகுது? வெரி குட், பரவாயில்ல. ஓவரி தான் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இங்கேயும் ஸ்டைல் 5 பேர், ஆன்சர் 4 பேர். ஏண்டா? கொஸ்டின் நம்பர் 4 போலாமா? Which phase of menstrual cycle involves regeneration of endometrium? எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது இன்னர்மோஸ்ட் லேயர், யூட்ரஸில் இருக்கக்கூடிய இன்னர்மோஸ்ட் லேயர். அது திரும்பவும் எனக்கு வந்து ரீஜெனரேட் ஆகுது, திரும்பவும் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதுன்னா அது எந்த ஃபேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்? ஓவியுலேட்டரி ஃபேஸ், மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், ஃபாலிகுலார் ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ். எது கரெக்டான ஆன்சர்? எந்த ஃபேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற இன்னர்மோஸ்ட் லேயர் ரீஜெனரேட் ஆகும்? வெரி குட், ஃபாலிகுலார் ஃபேஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ மென்ஸ்ட்ரல் ஃபேஸில் எனக்கு ப்ளீடிங் நடந்து எல்லா லைனிங்கும் வந்து ரப்சர் ஆகிருக்கும். இப்போ திரும்பவும் நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு ரெடி ஆகணும்னா ஃபாலிகுலார் ஃபேஸில், தேங்க்யூ, ஓவரியில் எனக்கு வந்து எக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அண்ட் யூட்ரஸில் எண்டோமெட்ரியம் லைனிங் திரும்பவும் ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். Which organelle provides energy from sperm motility? Motility அப்படின்னா மூமெண்ட். ஸ்பெர்ம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா அதுக்கான எனர்ஜி எங்கிருந்து எனக்கு வரும்? சாரி, அந்த ஸ்பெர்முக்கு வரும், எனக்கு கிடையாது. ஸ்பெர்முக்கு எங்கிருந்து வரும்? நியூக்ளியஸ், கோல்கை பாடி, மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம். ஒரு ஸ்பெர்ம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும்னா எனர்ஜி வேணும். அப்போ அந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும்? நியூக்ளியஸ், கோல்கை பாடி, மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம். வெரி குட், மைட்டோகாண்ட்ரியா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அண்ட் அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஸ்பெர்மோட மிடில் பீஸில் எனக்கு மைட்டோகாண்ட்ரியா தான் நிறையா இருக்கும், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். Which type of gene interaction is involved in incomplete dominance? ஸோ ஒரு பிளான்ட்ல எனக்கு incomplete dominance பார்க்க முடியுதுன்னா அங்கே என்ன மாதிரி ஜீன் இன்டராக்ஷன் பார்க்க முடியும்? The options are epistasis, single gene, polygenic, multiple genes. எது கரெக்டான ஆன்சர்? Which type of gene interaction is involved in incomplete dominance? என்ன வரும், என்ன வரும், என்ன வரும்? சிங்கிள் ஜீன் இன்ட்ராக்ஷன் டா. சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 7 போலாமா? கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். Which technique is used for the conservation of rare plant species? இப்போ ஒரு பிளான்ட் வந்து ரொம்பவே அரிதாக இருக்குது, பார்க்கவே முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேராக தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிளான்ட்டை காப்பாற்றி வச்சுக்கணும்னா என்ன டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணலாம்? டிஷ்யூ கல்ச்சர், லேயரிங், சீட் ஸ்டோரேஜ், கிராஃப்டிங். ரேராக இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பீஷஸை நான் பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணலாம்? டிஷ்யூ கல்ச்சர், லேயரிங், சீட் ஸ்டோரேஜ், கிராஃப்டிங்.
எது கரெக்டான ஆன்சர்? The answer is tissue culture. So tissue culture, plant tissue cultureலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது பண்ணுறது மூலிமா அழிஞ்சிட்டு இருக்க பிளான்ட்டையும் என்னால் காப்பாற்ற முடியும், இப்போ ரேராக இருக்க பிளான்ட்டையும் என்னால் வந்து பாதுகாத்து வச்சுக்க முடியும். சரியா? ஓகே, இப்போது அடுத்த கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். What is the primary function of LH in males? What is the primary function of LH in males? லீடர் போர்டு காட்டினா என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவான்டா, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் லீடர் போர்டு வேண்டாம், ஒரு 5 கொஷின்ஸ் ஒன்ஸ் இல்லை 10 கொஷின்ஸ் ஒன்ஸ் நான் காட்டுறேன். சரியா? லூட்டினைசிங் ஹார்மோனோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? பார்க்கலாமா? ஸோ த ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் it stimulates the testosterone production. testosterone அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஹார்மோன் இல்லையா, அதோட ப்ரொடக்ஷனை இன்னும் அதிகம் பண்ணுறது தான் இதோட வேலை. சரியா? இப்போ கொஷின் நம்பர் 9 போகலாமா? Which structure transports the ovum from the ovary to the uterus? ஓவரியிலிருந்து எக் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா யூட்ரஸ்க்கு எப்படி வருது, எந்த ஸ்ட்ரக்சர் மூலிமா வருது, அதுதான் கொஷின். அப்போ ஓவரிக்கும் யூட்ரஸ்க்கும் நடுவில் யார் இருக்காங்க, பைப் மாதிரி? அதுதான் ஆன்சர். fallopian tube, ureter, cervix, vas deferens. நானே உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ என்னடா ஆன்சராக இருக்கும் இந்த கொஷனுக்கு? ஏவா, பியா, சியா, டியா? வாட் இஸ் த ஆன்சர் ஹியர்? ஏ 56 பேர் கொடுத்துருக்காங்க. எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா ஃபாலோப்பியன் டியூப் தான் வந்து யூட்ரஸ்க்கும் ஓவரிக்கும் நடுவில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு டியூப் கனெக்ஷன் இல்லையா, அப்போ அது மூலியமாக தான் எக் வந்து ட்ராவல் ஆகும். இப்போ கொஷின் நம்பர் 10 பார்க்கலாம். Which ecological pyramid can be inverted in aquatic ecosystem? Which ecological pyramid can be inverted in aquatic ecosystem? Pyramid of numbers, energy pyramid, nutrient pyramid, pyramid of biomass. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு 6th சாப்டர்லாம் போர்ஷன்ஸில் இருக்கு இல்லையா, இப்போ நீங்களாம் இதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் தான் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும். இப்போ லீடர் போர்ட் பார்க்கலாமா? ஸ்வேதா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, சஃபியா செகண்ட் பிளேஸ் அண்ட் நரேன் ஆதி தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. முகமது அர்ஷத் 4th, மதுமிதா 5th, புவனேஷ் 6th, ஹெப்சிபா 7th, அனுஸ்ரீ 8th, ஆல்வின் 9th அண்ட் பாலபாரதி 10th பிளேஸில் இருக்காங்க. ஓகே, கொஷின் நம்பர் 11 போகலாம். Which is a nitrogen fixing bacterium associated with legumes? Which is a nitrogen fixing bacterium associated with legumes? Streptococcus, Pseudomonas, Rhizobium, Lactobacillus. கிரவுண்ட்நட் பிளான்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதோட ரூட்ல என்ன மாதிரி பாக்டீரியா பார்க்க முடியும்? The answer is Rhizobium is the right answer. அதுதான் நைட்ரோஜனை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். Which hormone maintains the endometrium during pregnancy? மணிகண்டன், உங்கள் ஸ்கூலில் எடுக்கல பரவாயில்ல, நானும் எடுக்கலையா? உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் எல்லா ஃபுல் போர்ஷன்ஸ்க்கான எல்லா வீடியோஸும் இருக்குது. படிக்கணும்னு வழி இருக்குது, எண்ணம் இருக்குன்னா யாராக இருந்தாலும் தேடி போய் படிப்பாங்க. புலம்பிட்டு இருக்கவங்க படிக்க மாட்டாங்க. So which hormone maintains the endometrium during pregnancy? Testosterone, progesterone, FSH, adrenaline. ப்ரெக்னென்சி அப்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகாது. ஏன்னா எண்டோமெட்ரியல் லைனிங் எனக்கு ஷெட்டே ஆகாது, ரப்சரே ஆகாது. வை? பிகாஸ் இந்த ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் போயிட்டு அதை ரப்சர் ஆக விடாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த ப்ரெக்னென்சி வந்து கண்டினியூ ஆகும். சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? கொஷின் நம்பர் 13 போகலாமா? அப்புறம் எதுக்கு புலம்புற மணிகண்டன்? புலம்புறது என்ன? நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஃபேமஸ் ஆகிடலாம், இல்லை ட்ரெண்ட் ஆகிடலாம், புலம்புனா ஒரு 10 பேர் திரும்பி பார்ப்பாங்க, அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுட்டா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. ஓகே, சூப்பர்.
வேற என்ன படிக்கணுமோ அதை பண்ணலாம்ல, எதுக்கு புலம்புற? Which condition results from failure of testes to descend? Hydrocele, cryptorchism, orchitis, prostatitis. ஸோ எந்த கண்டிஷனை வந்து டெஸ்டஸ் இறங்கவே இல்லை, டிசென்ட் அப்படின்னா இறங்குறது, சரியா? ஸோ என்ன மேல் பேபி இஸ் பார்ன், ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டஸ் வந்து பாடியோட அட்டாச்சாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் போக போக அது தானாகவே டிசென்ட் ஆகும். ஒருவேளை அப்படி டிசென்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் கிரிப்டார்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ கொஷின் நம்பர் 14 பார்க்கலாமா? சாயில் ப்ரொஃபைல் மட்டும் படிக்கல, அதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் கொஷின். அதை படிக்கலன்னா which method helps prevent polyspermy? மேம் எந்த சாப்டர்லேருந்து வருமா? என்ன கேட்குறீங்க? கேள்வி தெளிவாக கேட்டால் பதிலும் தெளிவாக வரும். which method helps prevent polyspermy? இப்போ ஒரே எக்ல ஒரு ஸ்பாம் தான் வந்து ஃபியூஸ் ஆகணும், மல்டிபிள் ஸ்பாம்ஸ் ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது எந்த லேயர்? Zona pellucida, breakdown, formation of fertilization membrane, increased sperm count, ovulation inhibition. எது கரெக்டு? ஒரு எக்ல ஒரு ஸ்பாம் வந்து ஃபர்டிலைஸ் ஆனது உடனேயே எனக்கு ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு செவர் மாதிரி சுற்றியும் எழுப்ப ஆரம்பிச்சிடும். அப்போ மற்ற எந்த ஸ்பாமும் உள்ளே வர முடியாது, அந்த எக்குக்குள்ளே ஃபியூஸ் ஆக முடியாது. ஸோ தட் இஸ் ஹவ் பாலிஸ்பர்மி இஸ் அவாய்டட். பாலி அப்படின்னா மினி, ஸ்பர்மி அப்படின்னா ஸ்பாம்ஸ். நிறைய ஸ்பாம்ஸ் ஒரே எக்குக்குள்ளே வந்து ஃபர்டிலைஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இதுதான் ஒரு வழி, சரியா? அடுத்து போகலாமா? கொஷின் நம்பர் 15 பார்க்கலாம். Which structure stores and matures sperms temporarily? எந்த சாப்டர்லேருந்து கம்பல்சரி வரும்? அது சொல்லவே முடியாதுடா, எந்த சாப்டர்லேருந்து வேணாலும் வரலாம். டயக்ராம் பேஸ்ட் கொஷின் வரலாம், தியரி பேஸ்ட் கொஷின்ஸ் வரலாம், என்ன வேணால் வரலாம். vas deferens, epididymis, seminal vesicle, prostate gland. ஸோ எந்த இடத்துல எனக்கு மெச்சூரான ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகுது, ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. So which is the right answer? Very good, epididymis. So prostate glandங்கிறது எனக்கு இந்த ஸ்பெர்மை சுற்றி இருக்க லிக்விடை சிந்தசைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு கிளாண்ட். கிளாண்ட் அப்படின்னாலே சுரபி, ஏதோ ஒரு ஃப்ளூயிடை எனக்கு சிந்தசைஸ் பண்ணி கொடுக்கும். செமினல் வெசிக்கலும் அதே மாதிரி ஒரு கிளாண்ட் தான். வாஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ இது மூலியமாக தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து பாடியை விட்டு வெளியே வரப்போகுது, சரியா? ஸோ டெஸ்டஸில் உருவான ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வாஸ் எஃபரன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு எபிடிடைமஸ் போகும். எபிடிடைமஸ்லேருந்து வாஸ் டிஃபரன்ஸ் வரும். ஸோ இந்த வாஸ் டிஃபரன்ஸ் மூலிமா பீனஸ் வழியாக ஸ்பெர்ம்ஸ் வில் கம் அவுட், சரியா? ஓகே, இப்போ அடுத்த கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 16 பார்க்க போகிறோம். Which organ produces testosterone in males? We can't predict it, King Kohli. You should be ready for facing anything. Biology question paper பொறுத்த வரைக்கும். Which organ produces testosterone in males? Adrenal gland, pituitary gland, testis, thyroid gland. மேம் இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்குற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட மாட்டாது. ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் பத்தாது. என்ன சொல்கிற, போதும்னு சொல்கிறியா? ஐ வில் நாட் சே. ஸோ விச் ஆர்கன் ப்ரொடியூசஸ் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு கேட்டால் டெஸ்டஸில் இருந்து தான் எனக்கு டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சிந்தசைஸ் ஆகுது. அட்ரினல் கிளாண்ட்லேருந்து என்ன ஹார்மோன் சிந்தசைஸ் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அட்ரினலின், நார் அட்ரினலின், இல்லை எப்பினெஃப்ரின், நார் எப்பினெஃப்ரின்னு சொல்லுவாங்க. பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து நிறைய ஹார்மோன்ஸ், க்ரோத் ஹார்மோனு, எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச், டிஎஸ்ஹெச், ஏசிடிஹெச், இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து இங்கிருந்து தான் செக்ரேட் ஆகுது. தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராக்சின், இல்லையா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் இஸ் டெஸ்டிஸ், சரியா? அடுத்து போகலாமா? கொஷின் நம்பர் 17 பார்க்கலாம். மேம் 3 மார்க் கம்பல்சரினா டயக்ராம் தானே மேம் வரும்? அப்படி கிடையாது. தியரி கொஷின்ஸும் சில கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. GnRH, ஆமாம் மறந்துட்டேன், கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோனும் அங்கிருந்து தான் வருது. அடுத்த கேள்வி, விச் ஸ்ட்ரக்சர் இன் த ஃப்ளவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாலன் ப்ரொடக்ஷன்? பாலன் கிரெயின்ஸ் உருவாகிறதுக்கு யாரு காரணமாக இருக்காங்க? ஓவியூல், ஸ்டைல், ஆந்தர், செப்பல். ஓவியூல், ஸ்டைல், ஆந்தர், செப்பல். பாலன் கிரெயின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் ரெஸ்பான்சிபிளாக இருக்குங்கிறதான் கேள்வி. ஸோ விச் ஒன்? ஆந்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா இதுதான் மேல் செக்ஸ் ஆர்கன், இங்கிருந்து தான் எனக்கு பாலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது உருவாக போகுது. கொஷின் நம்பர் 18 போகலாமா?
Which hormone controls the release of FSH and LH? Which hormone controls the release of FSH and LH? கைஸ் யாராவது இன்னும் நம்மளோட லைவை லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ப்ரொஜெஸ்டிரோன், கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோலாக்டின். ஸோ எந்த ஹார்மோன் போயிட்டு எஃப்எஸ்ஹெச்ஐயும் எல்ஹெச்ஐயும் ரிலீஸ் பண்ணுறது? வெரி குட், இட் இஸ் GnRH, கொனாடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன் தான் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து எனக்கு போயிட்டு ஓவரீஸில் ஆக்ட் ஆகுது. ஓவரீஸில் எனக்கு இந்த எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் வந்து ரிலீஸ் ஆகுது. சரியா? ஓகே, கொஷின் நம்பர் 19 பார்க்கலாமா? Which method of reproduction results in the greater genetic diversity? ஜீன்ஸில் வெரைட்டியாக எனக்கு இருக்கணும் அப்படின்னா எந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நடுவில் எனக்கு வெரைட்டிஸ் வேணும் ஜீன்ஸில். அப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணுமா, பைனரி ஃபிஷனா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா, இல்லை பட்டிங்கா, என்ன நடக்கணும்? எதுடா ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ த ஆன்சர் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு 2 பேரண்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆவாங்க. அப்போது பெட்டார்னல் குரோமோசோமும் வரும், மெட்டார்னல் குரோமோசோமும் வரும். ரெண்டுமே கலந்து வெரைட்டியாக எனக்கு வந்து ஜீனோடைப்ஸ் உருவாகும். சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? கொஷின் நம்பர் 20 போகலாம். Which plant growth regulator promotes cell elongation? செல் எலாங்கேஷனை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்குள்ள பேசினா உங்கள் ஐடி பிளாக் ஆகும். சைட்டோகைனின், எத்திலின், ஜிபர்லின், ஆப்சிசிக் ஆசிட். ஸோ செல் எலாங்கேஷனை ப்ரமோட் பண்ணக்கூடியது எந்த ஹார்மோன்? So the answer is gibberellins. So cell elongationக்கு ஹெல்ப் ஆகக்கூடியது gibberellins. இப்போ கொஷின் நம்பர் 21 போகலாமா? மேம் குவிஸுக்குள்ளே போக முடியலை. அப்போ இப்போதைக்கு நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே ஆன்சர் சொல்லுங்கடா. வாட் இஸ் த அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் அன் ஓவம் கால்டு? ஹியூமன் ஓவமில் எக்கில் அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் கவரிங்கை என்னென்னு சொல்லுவோம்? ஜோனா பெலுசிடா, விட்டிலைன் மெம்ப்ரேன், ஃபாலிகுலார் லேயர், கொரோனா ரேடியேட்டா. ஹியூமன் ஓவமில் அவுட்டர் மோஸ்ட் ப்ரொடெக்டிவ் லேயரை என்ன சொல்லுவோம்? ஜோனா பெலுசிடா, விட்டிலைன் மெம்ப்ரேன், ஃபாலிகுலார் லேயர், கொரோனா ரேடியேட்டா. இது கரெக்டு. ஜோனா பெலுசிடாவா? என்ன எல்லாரும் டி கொடுக்குறீங்க? ஜஸ்ட் அ மினிட். ஆமாடா, ஒருவேளை உங்களுக்கு லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு யூ கேன் ட்ரை. எஸ், ஆப்ஷன் டி கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தாண்டா கரெக்டான ஆன்சர். இப்போ கொஷின் நம்பர் 22 போகலாமா? Which process helps the sperm penetrate through the corona radiata? ஸ்பெர்ம் கொரோனா ரேடியேட்டரை தாண்டி உள்ளே வரணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் அங்கே நடக்கணும்? ஃபர்டிலைசேஷன் ரியாக்ஷனா, கெப்பாசிட்டேஷனா, ஆக்ரோசோமல் ரியாக்ஷனா, இல்லை க்ளீவேஜா? வாட் ஷுட் ஹேப்பன் தேர்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கெப்பாசிட்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலி ஆக்ரோசோமல் ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகணும். அப்போ பெனிட்ரேஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஆக்ரோசோமில் இருக்கக்கூடிய அந்த ஹையல்யூரோனிடேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் அந்த எக்கில் ஓவம் இருக்கு இல்லையா, அதில் ஓட்டை போட ஹெல்ப் பண்ணும். அப்போ ஓட்டை போட்டால் தான் உள்ளே பெனிட்ரேட் ஆகி நுழைய முடியும். அப்போ பெனிட்ரேஷனுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுறது இந்த ஆக்ரோசோமல் ரியாக்ஷன். சரியா? அடுத்து போகலாமா? லீடர் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் பிரிஜித் இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் மதுமிதா, தேர்ட் பிளேஸில் கமலி ஸ்ரீஜா, ஃபோர்த்தில் திவாஷினி, ஃபிஃப்த்தில் பாலபாரதி, சிக்ஸ்த் பிளேஸ் ஸ்வேதா, செவன்த் பாரதி, எயித் ஐசக், நைன்த்து நந்தினி அண்ட் 10th பிளேஸில் லயாஸ்ரீ இருக்காங்க. ஓகே, கொஷின் நம்பர் 23 பார்க்கலாமா?
Which plant hormone is primarily involved in the ripening of fruits? Cytokinin, auxin, ethylene, gibberellin. ஒரு காயை வந்து பழமா மாற்றணும், பழுக்க வைக்கணும் அப்படின்னா என்ன என்சைம் யூஸ் பண்ணலாம் ஆர் என்ன ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் எத்திலீன். எத்திலீனை நான் ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னா பழுக்காத ஒரு காய் கூட பழுத்து ஃப்ரூட்டாக மாறிடும். கொஷின் நம்பர் 24 போலாமா? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லேடிக் செல்ஸ்? டெஸ்டஸில் தான் எனக்கு லேடிக் செல்ஸ், செக்டாலி செல்ஸ் ரெண்டுமே இருக்குது. இந்த லேடிக் செல்ஸ் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மாட்டிட்ஸ், செக்ரேஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம், அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். லேடிக் செல்ஸ் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது? So the right answer is செக்ரேஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன். செக்டாலி செல்ஸ் எனக்கு ஸ்பெர்முக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கும். ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் ABPS சிந்தசைஸ் பண்ணோம். இப்போ இதுவே லேடிக் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற மேல் செக்ஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். Which process forms new combination of alleles during gamete formation? ஸ்பெர்மோ இல்லை எக்கோ ஃபார்ம் ஆகும்போது எனக்கு புது புது அலீல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? மைட்டாசிஸ் நடந்தால் ஃபார்ம் ஆகுமா, மியாசிஸா, பைனரி ஃபிஷனா இல்லை பட்டிங்கா? ஸோ இந்த நாளில் மியாசிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு ஸ்பெர்ம் உருவாகணும் ஆர் எக் வந்து உருவாகணும் அப்படின்னா கேமெட்ஸ் ஃபார்மேஷனுக்காகவே ஹெல்ப் ஆகக்கூடியது எது? மியாசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷன். சரியா? அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் கார்பஸ் லூட்டியம் ஆஃப்டர் ஓவியுலேஷன்? இப்போ ஓவியுலேஷன் அப்படின்னா எக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணும்? அதுக்கு என்ன வேலை? Stimulates menstruation, secretes estrogen, supports the pregnancy by secreting progesterone. It forms the endometrial lining. So corpus luteum ஓட வேலை என்னது? It will secrete progesterone. இந்த progesterone அப்படிங்கிற ஹார்மோனை யார் தான் செக்ரேட் பண்ணுறாங்க? கார்பஸ் லூட்டியம் தான் செக்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ரொஜெஸ்டிரோனோட வேலை என்ன? இட் வில் மெயின்டைன் த ப்ரெக்னென்சி. இப்போ எக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒருவேளை ஸ்பெர்ம் கிடைச்சா அதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கணும் இல்லையா? அப்போ ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை இது செக்ரேட் பண்ணுது. ஒருவேளை அந்த ஸ்பெர்ம் கிடைக்கலனா தான் திரும்பவும் அந்த ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன் செக்ரேஷன் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜனும் கம்மியாகுது, LH எல்லாமே கம்மியாகிட்டு எனக்கு மென்ஸ்ட்ருவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? Okay, question number 27 பார்க்கலாம். Which type of gene mutation leads to the substitution of a single nucleotide? Which type of gene mutation leads to the substitution of a single nucleotide? ஒரே ஒரு நியூக்ளியோடைட் மட்டும் மாறுது அப்படின்னா அது என்னது? ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷனா, இல்லை பாயிண்ட் மியூட்டேஷனா, டூப்ளிகேஷனா, இல்லை இன்வர்ஷனா? Which type of gene mutation leads to the substitution of a single nucleotide? Very good. நிறைய பேர் ஆப்ஷன் B பாயிண்ட் மியூட்டேஷன் தான் கொடுத்துருக்கீங்க, அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. கொஸ்டின் நம்பர் 28 போலாமா? Which is the correct sequence of developmental stage in human reproduction? கரெக்ட் சீக்வன்ஸை நீங்கள் சொல்லணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் A கொடுத்துருக்காங்க, பட்
ஜைகோட்டுக்கு அப்புறம் மொருலா டெவலப் ஆகுது, பிளாஸ்டோசிஸ்ட், தென் எம்ப்ரியோ. சரியா? கொஸ்டின் நம்பர் 29 பார்க்கலாமா? Which structure connects the testis to vas deferens? டெஸ்டஸையும் வாஸ் டிஃபரன்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னது? எபிடிடைமஸ், ரீட் டெஸ்டிஸ், செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட். Which structure connects the testis to the vas deferens? ஸோ எது கரெக்டான ஆன்சர்? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எபிடிடைமஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் see if it is the right answer. எஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ எனக்கு டெஸ்டஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாஸ் எஃபரன்ஸ் வரும், தென் எபிடிடைமஸ் வரும், அதுக்கப்புறம் தான் வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 30 போலாமா? Which condition results when menstrual cycle stops permanently? எனக்கு பெர்மனண்டாவே பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன? மெனார்க், மெனோபாஸ், ஓவரைட்டிஸ், ஏமெனோரியா. உங்களுக்குள்ள பேசுனீங்க அப்படின்னா உங்க ஐடி பிளாக் ஆயிடும், அதை பண்ணாத. ஸோ இங்கே எது கரெக்டான ஆன்சர்? மெனோபாஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டாக ஒரு ஃபீமேல் வந்து ஒரு 40 இயர்ஸ் 45 இல்லை 50 இயர்ஸ் வந்த உடனே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது இல்லையா, அப்போ அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன? மெனோபாஸ். இப்போ லீடர் போர்ட் பார்க்கலாமா? பிரிஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, மதுமிதா செகண்ட் பிளேஸ், அண்ட் கமலி ஸ்ரீஜா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க, நந்தினி ஃபோர்த் பிளேஸ், லயா ஸ்ரீ 5th, பாலபாரதி 6th பிளேஸ், ஸ்வேதா 7th, ஹாசனா 8th, ஐசக் 9th அண்ட் யூசுப் முகமது 10th பிளேஸில் இருக்காங்க. வெரி குட் பசங்களா. லெட்ஸ் see who is going to win. பிரிஜித் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரா? இன்னும் 30 கொஸ்டின் இருக்குது, என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 31 பார்க்க போகிறோம். வாட் இஸ் த பிரைமரி சைட் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்? ஸ்பெர்ம் இங்கே வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். எபிடிடைமஸ், டெஸ்டிஸ், செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸ்பெர்ம்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விச் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர்? பார்க்கலாமா? டெஸ்டிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். டெஸ்டிஸ்குள்ள செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அங்கே தான் எஸ்பெஷலி வந்து ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32 பார்க்கலாம். Which plant hormone is responsible for apical dominance? Cytokinin, auxin, ethylene, gibberellins. Apical dominance-க்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்னது? வெரி குட், இட் இஸ் ஆக்சின். சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? Which stage of meiosis involves separation of the homologous chromosome? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகிறது எந்த ஸ்டேஜில் நடக்கும்? மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 2, ப்ரோஃபேஸ் 2. என்னடா நிறைய பேர் மெட்டாஃபேஸ் 2 கொடுத்துருக்கீங்க. மெட்டாஃபேஸில் என்ன ஆகும்? எனக்கு குரோமோசோம்ஸ் எல்லாம் வந்து லைனாக அலைன் ஆகும், சென்டரில் ஈக்விட்டோரியல் பிளேட்டில் வந்து அலைன் ஆகும். ஆனால் அது செப்பரேட் ஆகி போகிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபேஸான அனாஃபேஸில் தான் செப்பரேட் ஆகும். சரியா? அனாஃபேஸ் 1 இஸ் த ரைட் ஆன்சர். 34th கொஸ்டின் போகலாம். வாய் வேறு கொளருது. ஓகே.
Which structure transports sperm from epididymis to the urethra? எபிடிடைமஸ்லேருந்து யுரேத்ராக்கு ஸ்பெர்ம்ஸை ட்ராவல் பண்ண வைக்கக்கூடிய ஆர்கன் என்னது? நடுவில் என்ன இருக்கும்? vas deferens, seminal vesicle, fallopian tube, reed testis. எது கரெக்டான ஆன்சர்? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் vas deferens. எபிடிடைமஸ்க்கு அப்புறமா vas deferens அப்படின்ற ஒரு டியூப் இருக்கும், அது வழியாக தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து வரும். இப்போ வாசெக்டாமி அப்படின்னு ஒரு சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இந்த vas deferens தான் கட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் வெளியே வராது. சரியா? Question number 35 பார்க்கலாம் இப்போ. Which process leads to the formation of new tissues and organs in the embryo? பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை அனிமலாக இருக்கலாம், இல்லை ஹியூமனாக இருக்கலாம். ஒரு எம்ப்ரியோவில் புதுசாக டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா அதை என்ன சொல்லுவோம்? ஃபர்டிலைசேஷன், க்ளீவேஜ், ஆர்கனோஜெனசிஸ், கெப்பாசிட்டேஷன். என்னடா வரும்? த ரைட் ஆன்சர் இஸ் ஆர்கனோஜெனசிஸ். புதுசாக எனக்கு ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஆர்கனோஜெனசிஸ். ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன் இல்லையா? கொஷின் நம்பர் 36 பார்க்கலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இன் ஸ்பெர்ம் செல்ஸ்? இதே கொஷினை வேறு மாடுலேஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இது வேறு மாடுலேஷனில் இருக்குது, அவ்வளோதான். Produces enzymes for fertilization, it stores the genetic material, it provides energy for the movement, it transports the nutrients. Spermல மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை என்னது? So the answer is it provides energy for the movement. So ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை மைட்டோகாண்ட்ரியா கொடுக்குது. அடுத்து போலாமா? Which gene interaction occurs when one gene masks the effect of the another gene? ஒரு ஜீன் வந்து நான் தான் டாமினன்ட், நீ வந்து பேசவே கூடாது அப்படின்னு இன்னொரு ஜீனை அடக்கி வைக்குது, இல்லை தட்டி வைக்குது. அதை என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் பார்த்துடலாமா? இட் இஸ் எபிஸ்டாசிஸ். வெரி குட். அடுத்த கேள்வி. வாட் ஹேப்பன் டு அவர் யாழ்சர்? யாழ்சருக்கு உடம்பு சரிலடா. வாட் ட்ரிகர்ஸ் த ரப்சர் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் டியூரிங் ஓவியுலேஷன்? ஸோ ஓவியுலேஷன் அப்போ கிராஃபியன் ஃபாலிக்கலை ரப்சர் பண்ண வைக்கிறது யார்? ஈஸ்ட்ரோஜன் செக்ரீஷனா, இல்லை எஃப்எஸ்ஹெச் பீக்காக இருக்கிறதா, எல்ஹெச் பீக்காக இருக்கிறதா, இல்லை ப்ரொஜெஸ்டிரோன் வந்து டிக்ளைன் ஆகிறதா? எல்ஹெச் சர்ஜ். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த 2 மார்க்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிறதே வந்து எப்போ தான் நடக்கும்? எல்ஹெச் பீக்கில் இருக்கும்போது, லூட்டினைசிங் ஹார்மோன் வெரி வெரி பீக்காக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? 39th question பார்க்க போகிறோம். Which of the following is a structural adaptation in flowers for pollination? Which of the following is a structural adaptation in flowers for pollination? Thicker petals, presence of nectars தான் அப்படி இருக்கு. Absence of pollen, closed anther. எஸ். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் நெக்டார் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ பாலினேஷனுக்காக நான் ஒரு வண்டை அட்ராக்ட் பண்ணணும், இல்லை ஒரு பேர்டை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த பூவில் தேன் இருக்குது, அந்த தேனை குடிக்கிறதுக்காக தான் பூச்சியோ இல்லை பறவையோ வரும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அட்ராக்டிங் ஃபேக்டர். கொஷின் நம்பர் 40 போகலாமா? விச் ஆர்கன் சிந்தசைசஸ் ஆண்ட்ரோஜென்ஸ் இன் மேல்ஸ்? ஆண்ட்ரோஜென்ஸ் அப்படின்னா மேலோட செக்ஸ் ஹார்மோன், அதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிற ஆர்கன் என்னதுன்னு கேட்குறாங்க.
என்னடா வரும் இங்கே ஆன்சர்? பசங்களா யாராவது இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கே அப்படின்னா லைக்கை போட்டு பார்க்கலாம். ஹைப்போதலாமஸ், அட்ரினல் கார்டெக்ஸ், லேடிக் செல்ஸ், பிட்யூட்டரி கிளாண்ட். எந்த ஆர்கன்லேருந்து எனக்கு இந்த மேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி குட், லேடிக் செல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். டெஸ்டோஸ்டிரோன் தானடா மேல் செக்ஸ் ஹார்மோன், அதை தான் இன்னொரு பேராக வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டெஸ்டோஸ்டிரோன் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? லேடிக் செல்ஸ் தான். கரெக்டா? ஹைப்போதலாமஸ் இல்லை, லேடிக் செல்ஸ். ஐயோ சாரிடா, லீடர் போர்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, இந்த கொஷனில் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 41. Which phase in menstrual cycle is dominated by the secretion of progesterone? எந்த ஃபேஸில் எனக்கு ப்ரொஜெஸ்டிரோனோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. எப்போ? இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் நடந்ததுக்கு அப்புறமா. தட் இஸ் ஆஃப்டர் த ஓவியுலேட்டரி ஃபேஸ். என்ன வரும்? பார்க்கலாமா? ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி லூட்டியல் ஃபேஸ். ஓவியுலேட்டரி ஃபேஸ்க்கு அப்புறமா தான் லூட்டியல் ஃபேஸ் வருது. அண்ட் ஓவியுலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு என்ன ஆகும்? இந்த ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும் பை கார்பஸ் லூட்டியம். லீடர் போர்ட் பார்க்கலாம். பிரிஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸ், மதுமிதா செகண்ட் பிளேஸ், லயாஸ்ரீ தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க பிரிஜித்துக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்க மதுமிதாக்கும் ஆல்மோஸ்ட் 4000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்டா. யாருமே இது வரைக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருந்ததே கிடையாது. 4000 இஸ் அ வெரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். வாவ். இப்போது மதுமிதாக்கும் லயாஸ்ரீக்கும் ஜஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான், பெரிய வித்தியாசம் இல்லை. கமலி ஸ்ரீஜா 4th பிளேஸில், நந்தினி 5th, யூசுப் முகமது 6th, பாலபாரதி 7th, ஹாசனா 8th, மீனகா 9th அண்ட் ஜோ 10th பிளேஸில் இருக்காங்க. இப்போ 42வது கொஷின் போயிடலாம். Which technique is commonly used for large scale propagation of disease free plants? கிராஃப்டிங், லேயரிங், டிஷ்யூ கல்ச்சர், சீட் ஸ்டோரேஜ். எந்த மெத்தடை நான் பண்ணால் நிறையா பிளான்ஸை என்னால் வளர வைக்க முடியும், அட் த சேம் டைம் அந்த எந்த பிளான்ஸ்லையும் நோய் வரக்கூடாது, டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கணும். டிஷ்யூ கல்ச்சர் தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see if it is the right answer. வெரி குட், டிஷ்யூ கல்ச்சர் தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 43 போவோமா? Which event ensures that only one sperm fertilizes an ovum? Zona pellucida breakdown, acrosomal reaction, formation of fertilization membrane, capacitation. இப்போ இதே கொஷினை வேறு மாடலில் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஆனால் உன்னால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா? இது ரிப்பீட் ஆகிற கொஷின் தான், ஆனால் வேறு மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பாலிஸ்பாமி அப்படிங்கிற வேர்டை கேட்டாங்க, இங்கே ஒன்லி ஒன் ஸ்பெர்ம் ஃபர்டிலைசஸ் இன் ஓவம்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். பட் ரெண்டுக்குமே ஆன்சர் என்னது? ஒரு ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சுனாலே உடனே எனக்கு ஃபர்டிலைசேஷன் மெம்ப்ரெயின் ஃபார்ம் ஆகும். ஸோ அது மூலிமா வேறு எந்த ஸ்பெர்ம்ஸும் உள்ளே வராமல் அது ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். சரியா? இப்போ அடுத்த கொஷின் போவோமா? கொஷின் நம்பர் 44 பார்க்க போகிறோம். Which plant growth regulator is used to delay the leaf senescence? இப்போ லீஃபில் வயசாகிற அந்த ப்ராசஸை நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். டக்குன்னு வயசாகிடக்கூடாது, கொஞ்சம் நான் அந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணணும்னா எந்த ஹார்மோனை யூஸ் பண்ணலாம்? எத்திலீன், ஆக்சின், ஜிபர்லின்ஸ், சைட்டோகைனின்ஸ். எதை யூஸ் பண்ணலாம்? The right answer will be சைட்டோகைனின். சைட்டோகைனின் நான் ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னா வயசாகிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்து 45th question. What is the correct sequence of stages during fertilization? ஃபர்டிலைசேஷன் அப்போ வர சீக்வன்ஸ், கரெக்டான சீக்வன்ஸ் என்னவா இருக்கும்?
ஸோ நிறைய பேர் கரெக்டான ஆன்சரை கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன், ஆக்ரோசோமல் ரியாக்ஷன், ஜோனா பெலிசிடா, penetration, fertilization membrane formation. Super. Question number 46 போலாம். Which is the term for outward growth of new organism from the parent in sponges? Sponges ஓட பாடியில இருந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வந்து growth ஆகும். அதுக்கு பேர் என்ன? Fragmentation, budding, fission, regeneration. என்னடா வரும்? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிங் இஸ் த ரைட் ஆன்சர். அவங்களோட பாடியிலேயே எனக்கு சின்னதாக ஒரு அவுட் க்ரோத் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் பட்டிங். கொஷின் நம்பர் 47 போலாமா? Which hormone initiates the development of secondary sexual characters in male? ஸோ மேல் ஆர்கானிசம்ஸில் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வருமோ அதுதான் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். ஆனால் அதுக்கு எந்த ஹார்மோன் காரணமாக இருக்கும்? ஈஸ்ட்ரோஜனா, ப்ரொஜெஸ்டிரோனா, டெஸ்டோஸ்டிரோனா, இல்லை லூட்டினைசிங் ஹார்மோனா? ஸோ த ஆன்சர் இஸ் டெஸ்டோஸ்டிரோன். டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் ஒரு மேலோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். Question number 48 போலாமா? Which structure forms the blood testis barrier protecting the sperm cells? bloodடும் டெஸ்டிஸும் மீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேரியராக எது ஃபார்ம் ஆகுது? ஏன்னா மீட் ஆனால் அங்கே இம்யூனோஜெனிக் ரியாக்ஷன் வந்து நடக்கும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், நம்மளோட ஓன் ஸ்பெர்ம் செல்ஸே வந்து கில் ஆயிரும். ஆனால் அது மீட் ஆகாமல் யார் வந்து எனக்கு தடுக்கிறாங்க? லேடிக் செல்ஸா, செட்டவுலி செல்ஸா, எபிடிடைமஸா, வாஸ் டிஃபரன்ஸா? ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் பி செட்டவுலி செல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தட் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். கொஷின் நம்பர் 49 போலாம். Which environmental factor greatly influences plant flowering? ஒரு செடியில் பூ பூக்கணும் அப்படின்னா அப்போ சுற்றுச்சூழலில் இருக்க எந்த ஒரு விஷயம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. soil pH, humidity, photo period, wind speed. So which is the right answer? photo period. எவ்வளவு சன்லைட் அதுக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பூ பூக்கும். சாயிலோட பிஹெச்ஓ இல்லை ஈரப்பதமோ இல்லை விண்டு எவ்வளோ ஸ்பீடில் அடிக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஒரு பூ பூக்கிறதுக்கு காரணமாக இருக்க முடியும்? நோ. ஆப்ஷன் சி photo period is the right answer. கொஷின் நம்பர் 50 போலாமா? பசங்களாம் இன்னும் யாராவது நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் FSH இன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்? ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட வேலை என்னது? ஆனால் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் கேட்குறாங்க, ஃபீமேலில் சொல்லக்கூடாது. So the correct answer would be it stimulates the testicular growth and spermatogenesis. Testis ஒழுங்காக டெவலப் ஆகிறதுக்கும் அண்ட் உள்ள இருந்து ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதுக்காக தான் எனக்கு FSH வந்து ஹெல்ப் ஆகுது. ஐயோ லீடர் போர்டை ஸ்கிப் பண்ணிட்டேனே. சரி, கொஷின் நம்பர் 51 பார்த்துட்டு லீடர் போர்ட் பார்க்கலாம். Which process is involved in the removal of damaged body parts in some animals? Which process is involved in the removal of damaged body parts in some animals? Regeneration, fragmentation, budding, binary fission. இப்போ என்னோட உடம்புல ஏதோ ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி திரும்ப வளரும்? இட் இஸ் த்ரூ ரீஜெனரேஷன். சூப்பர். லீடர் போர்ட் பார்க்கலாமா? இப்போ என்னடா பிரிஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே அப்படியே படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
Madhumita second place, Nandini third place, Kamali fourth, Yusuf Mohammed fifth, Layashri sixth, Balabharati seventh, Hasana eighth place, Joe ninth place and Shweta 10th place la irukanga. Question number 52 போலாம். Which hormone stimulates the growth of ovarian follicles? LH progesterone, FSH testosterone. எது கரெக்டான ஆன்சர்? எந்த ஹார்மோன் எனக்கு ஓவரியன் ஃபாலிகல்ஸை க்ரோ பண்ண வைக்கும்? LH progesterone, FSH testosterone. எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துடலாமா? FSH follicle stimulating hormone. இதுலேயே வந்து பேரே இருக்கு, ஃபாலிகல்ஸை அது ஸ்டிமுலேட் பண்ணுது இல்லையா? ஓகே, அடுத்த கொஷின் நம்பர் 53 பார்க்கலாம். Which plant hormone regulates fruit development and enlargement? Cytokinin, auxin, ethylene, gibberellins. ஃப்ரூட்டை வந்து ரைப்பனிங், அதாவது பழுக்க வைக்கிறதுக்கு தான் எத்திலின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்டுன்னு வந்தாலே எத்திலின்னு ஃபிக்ஸ் ஆயிடாது சரியா? ஃப்ரூட்டோட சைஸை வந்து நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஆக்சிஜன் தான் ஹெல்ப் பண்ணும். பழுக்க வைக்கிறதுக்கு ரைப்பனிங் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் எத்திலின் வில் ஹெல்ப் சரியா? கொஷின் நம்பர் 54 பார்க்கலாமா? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை அவுட்டர் கவரிங் ஆஃப் த ஓவம்? இது ஏற்கனவே நம்ம பார்த்த கொஷின் தான். அட்லீஸ்ட் இப்போவாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்த கொஷின். அட்லீஸ்ட் கிவ் த கரெக்ட் ஆன்சர் நவ். ஓவமோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது? ஓகே, ஜோனா பெலுசிடா இஸ் த ரைட் ஆன்சர். இந்த இடத்துல கொரோனா ரேடியேட்டா கிடையாது, அதனால ஜோனா பெலுசிடா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 55 போலாமா? கொரோனா ரேடியேட்டா ஆப்ஷன்லேயே இல்லடா, அப்போ நீ என்ன சூஸ் பண்ணும்? Which structure connects the uterus to the exterior in female reproductive system? யூட்ரஸையும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது எந்த ஸ்ட்ரக்சர்? ஃபாலோப்பியன் டியூப், சர்விக்ஸ், ஓவரி, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி சர்விக்ஸ். எப்படி ஃபாலோப்பியன் டியூப் வரும்? நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. ஓவரியிலிருந்து யூட்ரஸ்க்கு கனெக்ட் பண்ணக்கூடியது தான் ஃபாலோப்பியன் டியூப். நீங்கள் எல்லாம் குருட்டுமான படம் பண்ணிருக்கீங்க, இது உனக்கு ஹெல்ப்பே பண்ணாது. புரிஞ்சுதா? முன்னாடி கேட்ட கேள்வி வேறு, இப்போ கேட்ட கேள்வி வேறு. முன்னாடி ஓவரியிலிருந்து யூட்ரஸ்க்கு கனெக்ட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டாங்க, ஃபாலோப்பியன் டியூப் கொடுத்த ஓகே. இப்போ யூட்ரஸ்லேருந்து எக்ஸ்டீரியர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கன் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல கொஷினை புரிஞ்சுக்கும். குருட்டு மனப்பாடம் பண்ணுற யாருமே வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்கில் ஃபுல் மார்க் வாங்க முடியாது. அண்ட் சொல்ல போனால் இதெல்லாம் கிரியேட்டிவே கிடையாது, ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். சரி, அடுத்த கேள்வி போலாமா? Which reproductive method is commonly observed in unicellular organisms? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் பார்க்க முடிகிற ரீப்ரடக்டிவ் மெத்தட் என்னது? செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன், பட்டிங், பைனரி ஃபிஷன், ஃபர்டிலைசேஷன். எது கரெக்டான ஆன்சர்? பைனரி ஃபிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? Which hormone secreted by the anterior pituitary regulates spermatogenesis?
ஸ்பார்ம்ஸோட ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுற ஹார்மோன் இதுதான். அண்ட் இது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து வருது. அந்த ஹார்மோனோட பேர் என்னது? ஈஸ்ட்ரோஜன், லூட்டினைசிங் ஹார்மோன் எல்ஹெச், ப்ரொஜெஸ்டிரோன், எஃப்எஸ்ஹெச் அப்படின்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதில் எது வந்து ஸ்பார்மோட ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? So the right answer will be FSH, follicle stimulating hormone. சரியா? ஏண்டா ப்ரொஜெஸ்டிரோன் எல்லாமே வந்து ஃபீமேல் பாடியில் மட்டும்தான் பார்க்க முடியும், மேல் பாடியிலலாம் பார்க்க முடியாது. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன் எல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், பசங்களுக்கு இருக்காது. தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோ. சரியா? அடுத்து 58th question நம்ம பார்க்க போகிறோம். Which feature allows flower to attract the pollinators? இது ஏற்கனவே நம்ம பார்த்த question. At least give the answer now correctly. ஆனால் ஆப்ஷன்ஸ் வேறையாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கூட பார்க்கலாம். திக் ஸ்டெம், பிரைட் பெட்டல்ஸ், ஸ்ட்ராங் ரூட்ஸ், ட்ரை லீவ்ஸ். இதில் எந்த கேரக்டர் வந்து ஒரு பேர்டையோ இல்லை இன்செக்டையோ அட்ராக்ட் பண்ணும்? வெரி குட், பிரைட் பெட்டல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொஷின் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 59. வாட் இஸ் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் செமினல் ஃப்ளூயிட் தட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு த ஸ்பர்ம்ஸ்? ஃப்ரக்டோஸ், புரோட்டீன், கால்சியம், லிப்பிட். ஃப்ரக்டோஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃப்ரக்டோஸுங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் சுகர் அண்ட் இதுதான் வந்து செமனில் அதிகமாக நம்மளால பார்க்க முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் போகலாமா? Which gene interaction leads to phenotypes that are a blend of parental traits? எனக்கு அம்மாவோட கேரக்டர் அப்பாவோட கேரக்டர் ரெண்டுமே கலந்துடுச்சு ஒரு ஆஃப்ஸ்பிரிங்க்கு வருதுன்னா அங்கே என்ன ஜீன் இன்டராக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எபிஸ்டாசிஸ், பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ், கோடாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். எது கரெக்டான ஆன்சர்? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லீடர் போர்ட் பார்த்துடலாமா? எஸ், லீடர் போர்ட் பார்த்துடலாமா? லீடர் போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? இப்போது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனல் லீடர் போர்ட் பிரிஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க வித் 48,925 பாயிண்ட்ஸ். மதுமிதா செகண்ட் பிளேஸில் வித் 44,882 பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. அண்ட் தேர்ட் பிளேஸில் லயாஸ்ரீ வித் 42,914 பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளேஸ்க்கும் தேர்ட் பிளேஸ்க்கும் ஒரு 2000 பாயிண்ட் வித்தியாசம். பிரிஜித், புக்கின் சைடில் ரொம்ப வந்து நீ ஸ்ட்ராங்காக இருக்க, சென்டம் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக படி, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. சரியா? அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ ஹாவ் டு ஆஸ்க் எனிதிங் வித் மீ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாரெல்லாம் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கேன், எவ்ரி ஒன் ஸ்மாஷ் இட். ஓகே, லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே பசங்களா? ஸோ இஃப் தெர் இஸ் நோ டவுட்ஸ் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டன் 5 மார்க்ஸு, இம்பார்ட்டன்ட் 2-3 மார்க்ஸ், அதை மட்டும் நல்லா படிச்சுட்டு போ. அதிலிருந்தே மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்ம கொஷின் பேப்பர்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம்ல, வந்திருந்ததில்ல, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. பார்த்துக்கலாம். சரியா? ரொம்பலாம் பயப்படாது. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம். பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது தப்பாக போச்சுன்னா அதிலிருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிட்டு பப்ளிக்கில் இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி யோசி. சரியா? திஸ் இஸ் நாட் த ஃபைனல் எக்ஸாம். ஆனால்
கிவ் யுவர் பெஸ்ட். ஃபைனல் எக்ஸாம் இல்லைங்கிறதுக்காக சும்மா ஹாயாக போய் எழுதிட்டுவான்னு நான் சொல்லலை. கிவ் யுவர் பெஸ்ட். பட் அப்போவும் ஏதாவது தப்பாக போச்சுன்னா பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? எஸ், எக்ஸாமில் படிக்காத கொஷனுக்கு நம்ம ஸ்டோரி தெரிஞ்சால் எழுதுனா மார்க் தருவாங்களா? ஸ்டோரிங்கிறது நீ எந்த அளவுக்கு கதை சுற்றுறங்கிறது இருக்குது. சும்மா ரீலாக போட்டு சுற்றக்கூடாது, அடிச்சு விட்ருவாங்க. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் கன்சைஸாக எழுது. அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் கொஷின் போட வேண்டிய இடத்துல 1 மார்க்காவது போடுவாங்க. சரியா? ஓகே, சரிடா. ஸோ லெட்ஸ் எண்ட் திஸ் லைவ். பாய் எவ்ரி ஒன், டேக் கேர். ஓகே, நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோக்கு கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த லைவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஐ பி எக்ஸ்பெக்டிங் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா, நம்ம கொடுத்த கொஷின்ஸ் வந்ததா, எப்படி எழுதியிருக்கீங்க, எவ்வளோ மார்க் வரும், இது எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகேடா, பாய் பாய். அண்ட் நாளைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு உங்களோட கொஷின் பேப்பர்ஸை 𝑡minal2026@gmail.com நீங்கள் மெயில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நானும் பார்க்குறேன். டாட்டா டாட்டா.